இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி சயின்ஸ் டாபிக் காந்தவியலில் உள்ள இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் பார்ட் 2 நம்ம பார்க்க போகிறோம். ஃபெரோ காந்த பொருட்களை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஃபெரோ காந்த பொருட்களை பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. ஃபெரோ காந்த பொருட்கள் சீரான புறக்காந்தங்களில் தொங்கவிடப்படும் பொழுது அவை காந்தபுலத்திற்கு இணையாக தங்களை சீரமைத்து வந்து நிற்கின்றன. ஃபெரோ காந்த பொருட்கள் சீரான புறக்காந்தபுலத்தில் தொங்கவிடப்படும் பொழுது அவை காந்தபுலத்திற்கு இணையாக தங்களை சீரமைத்து வந்து நிற்கின்றன. இவை காந்தபுலத்தின் திசையில் வலிமையான காந்தமாகும். இவை காந்தபுலத்தின் திசையில் வலிமையான காந்தமாகும். இவற்றை வெப்பப்படுத்தும் பொழுது பாரா காந்த பொருட்களாக மாற்றமடைகின்றன. ஃபெரோ காந்த பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது இவை பாரா காந்த பொருட்களாக மாற்றமடைகின்றன. அனைத்தும் சரி. இன்னொரு தடவை நம்ம பார்க்கலாம். ஃபெரோ காந்த பொருட்களை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஃபெரோ காந்த பொருட்கள் சீரான புறக்காந்த புலத்தில் தொங்கவிடப்படும் பொழுது அவை காந்தபுலத்திற்கு இணையாக தங்களை சீரமைத்து வந்து நிற்கின்றன. இவை காந்தபுலத்தின் திசையில் வலிமையான காந்தமாகும். இவற்றை வெப்பப்படுத்தும் போது பாரா காந்த பொருளாக மாற்றமடைகின்றது. இதுவும் ஒரு முக்கியமான ஒன்வேர்டு தான். ஃபெரோ காந்த பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அவை பாரா காந்த பொருளாக மாற்றமடைகின்றன. ஃபெரோ காந்த பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது அவை பாரா காந்த பொருட்களாக மாற்றமடைகின்றன. ஒரு வெப்பநிலையில் ஃபெரோ காந்த பொருட்கள் பாரா காந்த பொருட்களாக மாற்றமடையும் வெப்பநிலை டேஷ் என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது போன ஒன்பதில் நம்ம என்ன பார்த்தோன்னா, ஃபெரோ காந்த பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது அவை பாரா காந்த பொருளாக மாற்றமடைகின்றது. அதில் அந்த வெப்பநிலையை இந்த கொஸ்டினில் நமக்கு கேட்டிருக்காங்க. அந்த வெப்பநிலைக்கு பேர் என்னென்னா கியூரி. ஒரு வெப்பநிலையில் ஃபெரோ காந்த பொருட்கள் பாரா காந்த பொருட்களாக மாற்றமடைகின்றன. இந்த வெப்பநிலையானது கியூரி வெப்பநிலை என்று அழைக்கப்படுகின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பெரும்பாலான நிலையான காந்தங்கள் எந்த உலோக கலவையால் தயாரிக்கப்படுகின்றன? அல்நிக்கோ. பெரும்பாலான நிலையான காந்தங்கள் எந்த உலோக கலவையால் தயாரிக்கப்படுகின்றன? அல்நிக்கோ. எந்த காந்தங்கள் பூமியில் காணப்படும் வலிமையான காந்தத்திறன் மிகுந்த காந்தங்களாகும்? நியோடிமினியம். எந்த காந்தங்கள் பூமியில் காணப்படும் வலிமையான திறன் மிகுந்த காந்தங்களாகும்? நியோடிமினியம். கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. பேரண்டத்தின் பால்வழி விண்மீன் திரளில் அமைந்துள்ள மேக்னிட்டார் என்று அழைக்கப்படக்கூடிய காந்த நியூட்ரான்கள் விண்மீனே நடைமுறையில் காணப்படக்கூடிய அதிக திறன் மிகுந்த காந்தமாகும். மேக்னிட்டார் 20 கிலோமீட்டர் விட்டமும் சூரியனை போன்று 2 அல்லது 3 மடங்கு நிறையும் கொண்டது. அதன் நிலையிலிருந்து ஒரு உயிரி 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் கூட அதன் உடலில் இரத்த ஓட்டத்தில் உள்ள அனைத்து இரும்பு அணுக்களையும் உறிஞ்சும் திறனை கொண்டது. இவை அனைத்தும் சரி. இன்னொரு தடவை பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. பேரண்டத்தின் பால்வழி விண்மீன் திரளில் அமைந்துள்ள மேக்னிட்டார் என்று அழைக்கப்படக்கூடிய காந்த நியூட்ரான் விண்மீனே நடைமுறையில் காணப்படும் அதிக திறன் மிகுந்த காந்தமாகும். அதிக திறன் மிகுந்த காந்தம் எதுனா நியூட்ரான் விண்மீன் தான். காந்த நியூட்ரான் விண்மீன் தான். இதுக்கு என்ன பேருனா மேக்னிட்டார். இது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மேக்னிட்டார். இந்த மேக்னிட்டார் 20 கிலோமீட்டர் விட்டமும் சூரியனை போன்று 2 அல்லது 3 மடங்கு நிறையும் கொண்டதாக உள்ளது. அதன் நிலையிலிருந்து ஒரு உயிரி 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் கூட அதன் உடலின் இரத்த ஓட்டத்தில் உள்ள அனைத்து இரும்பு அணுக்களையும் உறிஞ்சும் திறனை கொண்டது. காந்தங்களின் துருவங்களை இணைக்கும் நேர்கோடானது எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? காந்த அச்சு. காந்தங்களின் துருவங்களை இணைக்கக்கூடிய நேர்கோடானது எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? காந்த அச்சு. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது?
காந்தத்தின் அச்சானது புவியின் வடமுனையினை சந்திக்கும் புள்ளியானது புவிக்காந்த முனை அல்லது காந்த வடமுனை என்று அழைக்கப்படுகின்றது. காந்த அச்சு மற்றும் புவியின் அச்சு ஒன்றுக்கொன்று இணையாக இருப்பதில்லை. புவியின் அச்சிற்கு 10 முதல் 15 வரை காந்த அச்சிற்கு சாய்வாக உள்ளது. அனைத்தும் சரி. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? காந்தத்தின் அச்சானது புவியியல் வடமுனையினை சந்திக்கும் புள்ளியானது புவிக்காந்த முனை அல்லது காந்த வடமுனை என்று அழைக்கப்படுகின்றது. காந்த அச்சு மற்றும் புவியின் அச்சு ஒன்றுக்கொன்று இணையாக இருப்பதில்லை. புவியின் அச்சிற்கு 10 முதல் 15 வரை காந்த அச்சிற்கு சாய்வாக உள்ளது. இவை அனைத்தும் சரியானது. குளிர்பதனி காந்தமானது புவி காந்தத்தை விட எத்தனை மடங்கு திறன் கொண்டதாகும்? 20 மடங்கு திறன் கொண்டதாகும். குளிர்பதனி காந்தமானது புவி காந்தத்தை விட 20 மடங்கு திறன் கொண்டதாகும். காந்தப்புல வலிமையின் எண்மதிப்பானது புவிப்பரப்பின் நெடுக்கத்தில் டேஷ் மைக்ரோ டெஸ்லாவாக இருக்கின்றது. 25 65 வரை. காந்தப்புல வலிமையின் எண்மதிப்பானது புவிப்பரப்பின் நெடுக்கத்தில் 25 முதல் 65 மைக்ரோ டெஸ்லாவாக இருக்கின்றது. தற்காலத்தில் டைனமோக்கள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்கு எது பயன்படுத்தப்படுகின்றது? காந்தங்கள். தற்காலத்தில் டைனமோக்கள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்கு காந்தங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. கீழ்கண்டவற்றுள் மார்க் ஸ்ட்ரைப் பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கடன் அட்டை பற்று அட்டைகளின் பின்புறத்தில் உள்ள ஒரு காந்த வரி அட்டை மார்க் ஸ்ட்ரைப் என்று அழைக்கப்படுகின்றது. மார்க் ஸ்ட்ரைப் என்பது இரும்பு காந்த துகள்களாலான மெல்லிய நெகிழி படலமாகும். உண்மையில் ஒவ்வொரு துகளும் 1 அங்குல நீளத்தில் 20 மில்லியனில் 1 பங்கு கொண்ட சிறிய சட்ட காந்தமாகும். இவை அனைத்தும் சரியானது. மார்க் ஸ்ட்ரைப் பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கடன் அட்டை பற்று அட்டைகளினுடைய பின்புறத்தில் உள்ள ஒரு காந்த வரி அட்டையானது மார்க் ஸ்ட்ரைப் என்று அழைக்கப்படுகின்றது. மார்க் ஸ்ட்ரைப் என்பது இரும்பு காந்த துகள்களாலான மெல்லிய நெகிழி படலமாகும். உண்மையில் ஒவ்வொரு துகளும் 1 அங்குல நீளத்தில் 20 மில்லியனில் 1 பங்கு கொண்ட சிறிய சட்ட காந்தமாகும். கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானது எது? காந்தங்கள் கணினியில் அதன் சேமிக்கும் சாதனங்களில் நிலைவட்டுகளாக பயன்படுத்தப்படுகின்றன. திருகு ஆணி குறடுகளின் அதன் முனைகளில் காணப்படும் சிறிய அளவிலான காந்த பண்பு திருகு ஆணிகளை பிடிக்க உதவுகின்றது. மருத்துவமனைகளில் வலிமையான மின்காந்தங்களை பயன்படுத்தி காந்த ஒத்ததிர்வு நிழலுரு படம் மூலம் குறிப்பிட்ட உள்ளுறுப்பின் நிழலுருக்களை உருவாக்கிட உதவுகின்றது. அனைத்தும் சரியானது. கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானது எது? காந்தங்கள் கணினியில் அதன் சேமிக்கும் சாதனங்களில் நிலைவட்டுகளாக பயன்படுத்தப்படுகின்றன. திருகு ஆணி குறடுகளில் அதன் முனைகளில் காணப்படக்கூடிய சிறிய அளவிலான காந்த பண்பு திருகு ஆணிகளை பிடிக்க உதவுகின்றது. மருத்துவமனைகளில் வலிமையான மின்காந்தங்களை பயன்படுத்தி காந்த ஒத்ததிர்வு நிழலுரு படம் மூலம் குறிப்பிட்ட உள்ளுறுப்பின் நிழலுருக்களை உருவாக்கிட உதவுகின்றது. மிகவும் வலிமையான இயற்கையான காந்தம் எது? மேக்னடைட். மிகவும் வலிமையான இயற்கை காந்தம் எது? மேக்னடைட். காந்தப்புலத்தின் அலகு என்ன? டெஸ்லா. காந்தப்புலத்தின் அலகு டெஸ்லா. மனித மூளையின் காந்தப்பாய அடர்த்தி என்ன? 1 பிகோ டெஸ்லா. மனித மூளையின் காந்தப்பாய அடர்த்தி என்ன? 1 பிகோ டெஸ்லா. விண்மீன் திரளின் காந்தப்பாய அடர்த்தி என்ன? 0.5 நானோ டெஸ்லா. விண்மீன் திரளின் காந்தப்பாய அடர்த்தி என்ன? 0.5 நானோ டெஸ்லா. ஆமைகள் தங்களது பிறந்த கடற்கரையினை கண்டறிய எந்த முறையினை கையாளுகின்றன? புவிக்காந்த உருப்பதித்தல். ஆமைகள் தங்களது பிறந்த கடற்கரையினை கண்டறிய எந்த முறையினை கையாளுகின்றன? புவிக்காந்த உருப்பதித்தல். ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக கடந்து வரும்
காந்தப்புல கோடுகளினுடைய எண்ணிக்கை காந்தப்பாயம் என்று அழைக்கப்படுகின்றது. ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக கடந்து வரும் காந்தப்புல கோடுகளினுடைய எண்ணிக்கை காந்தப்பாயம் என்று அழைக்கப்படுகின்றது. காந்தப்பாயத்தினுடைய அலகு வெபர் ஆகும். காந்தப்பாயத்தின் அலகு வெபர் ஆகும். காந்தப்புலத்தின் அலகு டெஸ்லா, காந்தப்பாயத்தின் அலகு வெபர். காந்தவிசை கோடுகள் பற்றிய கூற்றுகளுள் சரியானது எது? காந்தத்தின் உட்புறம் வழியாக ஊடுருவிச் செல்லும் வளைகோடுகளாகும். காந்தத்தின் வடதுருவத்தில் தொடங்கி தென் துருவத்தில் முடிவடைகின்றன. காந்தவிசை கோடுகள் ஒன்றுக்கொன்று வெட்டிக்கொள்கின்றன. காந்தத்தின் நடுப்பகுதியினை விட துருவங்களில் குறைவாக இருக்கின்றன. இவற்றில் 1 மற்றும் 2 மட்டும்தான் சரியானது. அதாவது காந்தங்களின் உட்புறம் வழியாக ஊடுருவிச் செல்லும் வளைகோடுகளாகும். மற்றொன்று காந்தத்தின் வடதுருவத்தில் தொடங்கி தென் துருவத்தில் முடிவடைகின்றன. இது காந்தவிசை கோடுகள் பற்றிய கூற்று. காந்தவிசை கோடுகள் ஒன்றுக்கொன்று வெட்டி கொள்ளும் போட்டிருக்கு. இது தவறானது. காந்தவிசை கோடுகள் ஒன்றுக்கொன்று வெட்டி கொள்வதில்லை. காந்தவிசை கோடுகள் காந்தத்தின் நடுப்பகுதியினை விட துருவங்களில் குறைவாக இருக்கும் போட்டிருக்கு. ஆனால் துருவங்களில் தான் இவை அதிகமாக இருக்கும். நடுப்பகுதியை விட துருவ பகுதியில்தான் காந்தவிசை கோடுகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இதில் குறைவாக இருக்கும் போட்டிருக்கு. எனவே 3ம் 4ம் தவறானது. 1ம் 2ம் சரியானது. கணினியின் எந்த பகுதி காந்தத்தன்மையினை பயன்படுத்தி தகவலை சேமிக்கின்றது? வன்தட்டு. கணினியின் எந்த பகுதி காந்தத்தன்மையினை பயன்படுத்தி தகவலை சேமிக்கின்றது? வன்தட்டு. மின்னோட்டம் காந்தப்புலத்தை உருவாக்கும் என்று முதலில் விளக்கமளித்த அறிஞர் யார்? ஹான்ஸ் கிறிஸ்டன் ஓர்ஸ்டட். மின்னோட்டம் காந்தப்புலத்தினை உருவாக்கும் என்று முதலில் விளக்கமளித்த அறிஞர் யார்? ஹான்ஸ் கிறிஸ்டன் ஓர்ஸ்டட். ஒரு காந்தப்புலத்தில் காந்தப்புல திசையல்லாது வேறொரு திசையில் நகரும் மின்னோட்டமானது ஒரு விசையை உணர்கிறது என்பதனை கண்டறிந்தவர் யார்? H.A. லாரன்ஸ். ஒரு காந்தப்புலத்தில் காந்தப்புல திசையல்லாது வேறொரு திசையில் நகரும் மின்னோட்டமானது ஒரு விசையை உணர்கிறது என்பதனை கண்டறிந்தவர் யார்? H.A. லாரன்ஸ். ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்படும் பொழுது மின்னோட்டம் பாயும் கடத்தியும் விளக்கமடையும் என்பதனை கண்டறிந்தவர் யார்? மைக்கேல் ஃபாரடே. ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்படும் பொழுது மின்னோட்டம் பாயும் கடத்தியும் விளக்கமடைகின்றது என்பதனை கண்டறிந்தவர் மைக்கேல் ஃபாரடே. மின்தேக்கு திறனுக்கான எஸ்ஐ அலகான ஃபாரட் என்பது யாருடைய பெயரில் வைக்கப்பட்டுள்ளது? மைக்கேல் ஃபாரடே. மின்தேக்கு திறனுக்கான எஸ்ஐ அலகான ஃபாரட் என்பது யாருடைய பெயரில் வைக்கப்பட்டுள்ளது? மைக்கேல் ஃபாரடே. விசை என்பது ஒரு டேஷ் அளவாகும், ஒரு வெக்டார் அளவாகும். விசை என்பது ஒரு வெக்டார் அளவாகும். ஏனென்றால் விசைக்கு எண் மதிப்பும் திசைவேகமும் உண்டு. இதனால் இது ஒரு வெக்டார் அளவாகும். விசை செயல்படும் திசையை எந்த விதியின் மூலம் நாம் அறியலாம்? ஃப்ளெமிங்கினுடைய இடக்கை விதி. விசை செயல்படும் திசையினை நாம் எந்த விதியின் மூலம் அறியலாம்? ஃப்ளெமிங்கினுடைய இடக்கை விதியின் மூலமாக அறியலாம். காந்த காப்பிடலில் பயன்படுத்தப்படக்கூடிய உலோக கலவை எது? நிக்கல் மற்றும் இரும்பு. காந்த காப்பிடலில் பயன்படுத்தப்படக்கூடிய உலோக கலவை நிக்கல் மற்றும் இரும்பு. மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றும் கருவி எது? மின் மோட்டார். மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றும் கருவி மின் மோட்டார். காந்தப்பாயத்தில் ஏற்படும் மாற்றம் காரணமாக தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை உருவாகும் நிகழ்வு மின்காந்த தூண்டல் ஆகும். காந்தப்பாயத்தில் ஏற்படும் மாற்றம் காரணமாக தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை உருவாகும் நிகழ்வு மின்காந்த தூண்டல் ஆகும். கம்பிச் சுருளில் தூண்டப்பட்ட மின்னோட்டமானது காந்தப்பாய மாற்றத்தை எதிர்க்கும் என்று எந்த விதி குறிப்பிடுகின்றது? லென்ஸ் விதி. கம்பிச் சுருளில் தூண்டப்பட்ட மின்னோட்டமானது காந்தப்பாய மாற்றத்தை எதிர்க்கும் என்று எந்த விதி குறிப்பிடுகின்றது? லென்ஸ் விதி. தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையினை எந்த விதியின் மூலம் நாம் அறியலாம்? ஃப்ளெமிங்கின் விதி மூலம் அறியலாம். தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையினை நாம் ஃப்ளெமிங்கின் விதி மூலம் அறியலாம்.
காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட கடத்தியில் மின்னோட்டம் பாயும் திசையினை கண்டுபிடிக்க ஃப்ளெமிங் எந்த விதியை உருவாக்கினார்? வலக்கை விதி. காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட கடத்தியில் மின்னோட்டம் பாயும் திசையினை கண்டுபிடிக்க ஃப்ளெமிங் எந்த விதியினை உருவாக்கினார்? வலக்கை விதி. ஒரு குறைந்த மாறுதிசை மின்னழுத்தத்தை உயர் மாறுதிசை மின்னழுத்தமாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படுவது ஏற்று மின்மாற்றி. குறைந்த டு உயர் மாறுதிசை மின்னழுத்தம், இது ஏற்று மின்மாற்றி. ஒரு குறைந்த மாறுதிசை மின்னழுத்தத்தை உயர் மாறுதிசை மின்னழுத்தமாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படுவது ஏற்று மின்மாற்றி. ஒளிபெருக்கியின் உள்ளே ஒரு நிலைக்காந்தத்தின் முள் எது வைக்கப்பட்டுள்ளது? மின்காந்தம். ஒளிபெருக்கியின் உள்ளே ஒரு நிலைக்காந்தத்தின் முள் மின்காந்தம் வைக்கப்பட்டுள்ளது. இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுவது டைனமோ. இயந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி டைனமோ. ஒரு காந்தத்தை சுற்றி அதன் விசை புலப்படக்கூடிய இடமானது காந்தப்புலம் என்று அழைக்கப்படுகின்றது. ஒரு காந்தத்தை சுற்றி அதன் விசையானது புலப்படக்கூடிய இடமானது காந்தப்புலம் என்று அழைக்கப்படுகின்றது. உடலின் உட்புறங்களின் பிம்பங்களை காண உதவும் கருவி எம்ஆர்ஐ. உடலின் உட்புறங்களின் பிம்பங்களை காண உதவும் கருவி எம்ஆர்ஐ. பொறியியல் பயன்பாடுகளில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது எது? மின்காந்தவியல். பொறியியல் பயன்பாடுகளில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது மின்காந்தவியல். உயர் மாறுதிசை மின்னழுத்தத்தை குறைந்த மாறுதிசை மின்னழுத்தமாக மாற்ற பயன்படுத்தப்படுவது இறக்கு மின்மாற்றி. உயர் மாறுதிசை மின்னழுத்தத்தை குறைந்த மாறுதிசை மின்னழுத்தமாக மாற்ற பயன்படுத்தப்படுவது இறக்கு மின்மாற்றி ஆகும். கப்பலின் திசையை அறிய மாலுமிகள் எதனை பயன்படுத்தினர்? காந்தங்களை பயன்படுத்தினர். கப்பலின் திசையை அறிய மாலுமிகள் காந்தங்களை பயன்படுத்தினர். எம்ஆர்ஐ ஸ்கேனரின் காந்தப்பாய அடர்த்தியானது 2T. எம்ஆர்ஐ ஸ்கேனரின் காந்தப்பாய அடர்த்தி 2T, அதாவது Tங்கிறது டெஸ்லா. இயற்கை விஞ்ஞான அறிவை பரப்புவதற்காக செல்கேபெட் நேச்சுரலேரியன் உட்பிட்டல்ஸ் என்ற அமைப்பினை உருவாக்கியவர் யார்? ஓர்ஸ்டட். இயற்கை விஞ்ஞான அறிவை பரப்புவதற்காக செல்கேபெட் நேச்சுரலைன்ஸ் உட்பிட்டல்ஸ் என்ற அமைப்பினை உருவாக்கியவர் ஓர்ஸ்டட். அவ்வளவுதான். தேங்க்யூ.